ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு பயன்படுத்தி குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல சாஃப்டான குலாப் ஜாமுன் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்திருக்கோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துலாம். நான் இந்த பெரிய கப்புக்கு 1.5 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 கப் மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நான் 1.5 கப் போட்டிருக்கனால 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட் போட்டுடலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நான் 1/2 லிட்டர் மில்கை திரிய வச்சுருக்கேன். அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அந்த இதையும் நம்ம போட்டுடலாம். இது போடலைன்னா நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாட்டு நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணணும். நான் இதுக்கு இப்போ நம்ம இது போட்டிருக்கிறதுனால 1.5 கப்புக்கு 1/4 கப்பு தான் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பால் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் போல் அப்படியே வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். சின்ன பாலுக்கு தேவையான மாவை எடுத்துட்டு கையில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தமாக மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே போலயே எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போது பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதில் எல்லா உருண்டைகளையும் போட்டு நம்ம பரட்டி போட்டு பொரித்து எடுக்கலாம். ஸ்லோ குக்கில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு உள்ளுக்கெலாம் நல்லா குக் ஆகும். லாக்டவுனில் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா கடைகளுமே இல்லை. அப்போ ஸ்நாக்ஸ்லாம் நமக்கு சில இடங்களில் கிடைக்கும், சில இடங்களில் கிடைக்காது. நம்ம வீட்டிலையே இந்த மாதிரியும் செய்துக்கிடலாம். இது நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு செய்திருக்கிறதுனால ஈஸியாகவே செய்திடலாம். கோதுமை மாவு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அந்த மாவு விரவும் போதே அதில் நம்ம ரோஸ் எசன்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஊற்றிடலாம். எல்லாமே ஈவனாக ப்ரௌனாக அதனால் நம்ம எடுத்துடலாம். சுகர் சிரப் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம பொரிச்சு எடுத்த உருண்டைகளை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்துடலாம். கொதிக்க விட்டு எடுத்த பிறகு நம்ம அப்படியே ஆற விட்டுறலாம். இது ஒரு 5 ஹவர் 6 ஹவர் போல் அப்படியே இருந்துட்டுனா நல்லா ஜீராவை உறிஞ்சி எடுத்துருக்கும்.
மேலே வந்து நான் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸும் போட்டிருக்கேன். நல்ல சூப்பராக சாஃப்டாக நமக்கு வந்திருக்கு. இதே போலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.